காலையில பசங்கள ஸ்கூலுக்கு கிளப்பும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யாராவது ஒருத்தர் என்கிட்ட திட்டு வாங்கிடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு மாட்டுறது எங்க வீட்டுக்காரர் தான். இப்ப கூட சாப்பாடு கட்டிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்க சொன்னா, என்ன வைக்கிறாருன்னு பாருங்களேன். பொதுவா நீங்க உங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாரி பழம் குடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாழைப்பழத்த எப்படி பேக்ல அப்படியே போடுறாருன்னு பாருங்களேன். வாழைப்பழத்த அப்படியே போட்டா மதியான டைம்ல எடுக்கும்போது கருகருன்னு இருக்கும். சத்தியமா இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நம்ம கட் பண்ணியும் குடுக்க முடியாது. அப்படியேவும் போட முடியாது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பனானா கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, பனானாவ அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பேக்ல வைக்கலாம். ஸோ எந்த விதமான டேமேஜும் இருக்காது. மதியானம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பாயிடும் கட் பண்ணி குடுத்தோம்னா, சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா போட்டு குடுப்பாங்க, சுகர் சிரப் போட்டு குடுப்பாங்க, சால்ட் போட்டு குடுப்பாங்க கருப்பாவாம இருக்கிறதுக்கு. பட் அது ஒரிஜினல் டேஸ்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பிள் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே புதுசான ஐட்டம் நான் பார்த்தது. கட் பண்ண ஆப்பிள ஜஸ்ட் நீங்க அதே ஷேப்ல வச்சு இந்த கண்டெய்னருக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே வச்சுட்டு மத்தியானம் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒயிட்டாவே. இது நாட் ஒன்லி ஃபார் ஆப்பிள். நீங்க வந்து கொய்யா பழம், பேரு அந்த மாதிரி எந்த பழத்துக்கு வேணாலும் நம்ம ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஐட்டம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, உங்கள எத்தனை பேருக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. இல்ல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இதோட லிங்க் வேணும்னா அஃபிலியேட் லிங்க் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன். தேவைன்னா செக் பண்ணுங்க. பை பை.